ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு காய் ஷார்ட்ஸ். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோட கண்டினியூ தான். நாங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கலாம் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியிருந்தோம். எங்கன்னா திருநெல்வேலி பக்கம் கொலசையில் தான். தசராவில் ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து ஒன்று மைசூர், ரெண்டாவது வந்து திருநெல்வேலியில் இருக்க கொலசை முத்தாரம்மன் தான். அப்படியே போயிட்டு சாமிக்கு வேண்டுதல் மாதிரி முடியும் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கொலசையில் இருக்க கடலுக்கும் போயிட்டோம். ரொம்ப அமைதியாக அழகாக இருந்தது. அவ்வளோ வியூலாம் சூப்பராக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் முடியெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, பாப்பாவுக்கு மொட்டை அடித்ததுனால அவளை குளிக்க வைக்கணும். அவள் தண்ணியை பார்த்துட்டு பயங்கர கத்து. அப்படியே எல்லோரும் கொஞ்சம் காலெல்லாம் நனைச்சிட்டு பாப்பாவுக்கும் லைட்டாக தலையெல்லாம் நனைச்சி விட்டுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். கடலில் குளித்த கையோடு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு பாப்பாவுக்கு மொட்டைக்கு சந்தனம்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக பஸ் வந்ததுனால பஸ்லேயே திசன்வெல்ல போயிடலான்ற ஒரு பிளானில் அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் என்ன பிளேஸ்ன்னு தெரியல, ஆனால் வியூ சூப்பராக இருந்தது. நல்லா ப்ளூ கலரில் வானம் ஒரு மாதிரி அழகாக இருந்தது. அப்படியே அதை பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். முக்கால்வாசி திருநெல்வேலி பக்கம் செம்மண் தான் அதிகம். அந்த கலரே எங்கள் ஊரோட ஒரு பேர் அவ்வளோ அழகாக சொல்லும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே திசன்வெல்ல ரீச் ஆயாச்சு. அப்படியே அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கெஸ்ட்டு வீட்டுக்கு போகும்போது சும்மா போக முடியாதுல்ல, அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து டிராக்டர் பிடிச்சி அங்கேருந்து நேராக அவங்க வீட்டுக்கு போயாச்சு. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர எப்படியும் கொஞ்சம் டைம் ஆனதுனால நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆக ஒரு 2-3 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேல் போய் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 8 மணிக்கு தான் பஸ் புக் பண்ணியிருந்தோம். அப்படியே ட்ராவலுக்கு கிளம்பியாச்சு. ட்ராவல் டைமில் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா ஹெட்ஃபோன் தான். ஹெட்ஃபோன் இல்லாமல் ட்ராவலே பண்ண மாட்டேன் மோஸ்ட் ஆஃப். அப்படியே பண்ணிவிட்டு கடைசியாக எங்கள் ஊருக்கு டாட்டா பை பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.